ஒன்று கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும் தருணத்தில் ஆசரிக்கும்படிக்கு கடவுளால் பஸ்கா முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டது. வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக தெரிந்தெடுத்து அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து விட்டதினால் அன்று ராத்திரி சங்காரக்காரனாகிய தேவதூதன் இஸ்ரவேல் புத்திரரின் வீடுகளை கடந்து சென்று எகிப்தியரின் முதற்பேர் அனைத்தையும் சங்கரித்தான். இந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட அடையாளத்தின் நிமித்தம் இஸ்ரவேலர் காக்கப்பட்டு கடவுளுக்கென்று தத்தம் செய்யப்பட்டார்கள். பிறந்த நாட்கொண்டாட்டங்கள் போல இப்பஸ்கா வருஷா வருஷம் அனுசரிக்கப்பட்டு வந்தது. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் முறையாவது: நிசான் மாதம் 10ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டு தலைவனும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பான். 13ஆம் தேதி சாயந்தரம் வீடுகளிலிருந்து புளித்தமா அகற்றப்பட வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலத்திற்கு முன் எல்லா வேலைகளும் நிறுத்தப்படும். பகற்சாப்பாட்டின் பின் சாப்பிடவும் மாட்டார்கள். சாயங்காலத்தில் வீட்டுத் தலைவர் ஆட்டுக்குட்டிகளை ஆலயத்துக்கு கொண்டு போவார்கள். எக்காள சத்தம் கேட்கும்போது ஒவ்வொருவனும் தன் ஆட்டுக்குட்டியை அடிப்பான். ஆசாரியர் இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் தெளித்து கொழுப்பை பலியிடுவார்கள். அதன்பின் வீட்டுத் தலைவன் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்புவான். 10 மணி நேரத்தில் பஸ்கா விருந்து சாப்பிடுவார்கள். மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிப்பார்கள். இந்த பண்டிகை நினைவு கூறுதலாக மாத்திரமல்ல, முன் அடையாளமாகவும் இருந்தது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த பண்டிகைக்கு முக்கியமானது ஆட்டுக்குட்டி. இயேசுவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவரும் தம்மை 3 நாட்களின் முன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஒப்புவித்து பஸ்கா அடிக்கப்பட்ட நேரத்தில் காலை பலி நேரத்துக்கும் அந்தி பலி நேரத்துக்கும் இடையில் சிலுவையில் தொங்கினார். பஸ்கா என்பது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுதல். இயேசுவின் இரத்தத்தில் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். இரத்தம் கதவு நிலையில் தெளித்தல் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையை காட்டுகிறது. பஸ்காவை சாப்பிடுவது போல நாமும் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால்தான் நித்திய ஜீவனை பெறலாம். ஜெபம். இயேசுவே, என் பாவத்தை நீக்குவதற்காக நீர் பஸ்கா ஆட்டுக்குட்டியைப் போல் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னையே உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். வழி நடத்தும். ஆசீர்வதியும்.